கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சுத்தமான இருதயம். அவருடைய ஆவி நம்மை தாங்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை இழந்ததன் காரணமாக தேவனிடத்தில் வந்து மன்றாடி கேட்கிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாமும் பாவ அறிக்கை செய்து விட வேண்டிய பாவங்களை விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்திலே திரும்பும்போது அவருடைய நிலைவரமான ஆவி நம்மை தாங்கும். நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு இருதயம் தத்தளிக்காதபடி கர்த்தர் நமக்கு அந்த காரியத்திலே அவர் வெற்றியை கட்டளையிட்டு தருவார். ஒரு சமாதானம் எப்பொழுது நம் உள்ளத்திலே காணப்படும் போது நம்மால் இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகை ஜெயிக்க முடியும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்போம். நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற தேவன் விரும்பாத காரியங்களை விட்டுவிட தேவனிடத்தில் பலன் கேட்டு அவருடைய நிலவரமான ஆவி நம்மை தாங்க தேவன் உதவி செய்வாராக. அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.